மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் நம்ம விஜய் அம்மா பார்க்க வந்திருக்கோம். சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. நெறைய மருத்துவ குறிப்புகளும், அ என்ன மாரியான உணவு முறைகள் சாப்பிட்டா வந்து நமக்கு நோய் இல்லாம வாழலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய அனுபவபூர்வமான விஷயங்கள வந்து மக்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில மெட்ரோபி நெறைய விஷயங்கள அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன விஷயத்தோட என்ன டாபிக் பேச போறாங்கன்னு கேட்டுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கங்க. மெட்ரோபொலிட் மக்களுக்கும், ம். இந்த தம்பிக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். நான் ஆல்ரெடி சித்தா மருந்து குடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி 32 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஃபுல் சர்வீஸ் ரிட்டயர் ஆன சித்தா அம்மா பேசிட்டுருக்கேன். நான் கொல்லிமலையில ஒரு 4, 5 வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ப்ளஸ் நான் வேலை செஞ்ச அனுபவம், ப்ளஸ் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா அதுதான் சொல்ல முடியும் நான். கர்மா, ப்ளஸ் என் பிளட்ல இயற்கையா இருக்கிற அந்த ஒரு ஆர்வம். அதுக்காக நான் பெரிய ஆள்லாம் சொல்லிக்கிடல. ஆர்வம் எல்லாம் சேர்ந்து தான் இப்ப நான் வந்து ஒரு வெல் டு டூ மெடிசின்ஸ் குடுத்த மக்களை காப்பாத்திட்டுருக்கேன். நான் சுகர், பிபில நல்ல மருந்து எக்ஸ்ட்ரா மருந்து குடுத்துட்டுருக்கேன். பிபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டேஸ்ல நான் நார்மல் பண்ணிடுவேன். 15 வருஷம் சாப்பிட வேண்டாம். பிளட் பிரஷருக்கு 15 நாள் சாப்பிட்டீங்கன்னா போதும் என்னுடைய சித்தா மருந்த. சூப்பர், அப்புறம் சூப்பர். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா மட்டும் எடுத்துக்கிடலாம் என் மருந்த. மத்தபடி நிறுத்திறணும். பட் உங்க மருந்த எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஸ்ட்ரோக் வராது. நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. மெயினான ப்ராப்ளம் ஸ்ட்ரோக் யாருக்கு வரும்னா, பிபியோட அ தாறுமாறான எண்ணிக்கை. 120/80ன்றது நார்மலுங்க. நம்ம பாடியில இருக்க வேண்டியது மஸ்ட்டு. அதுக்கு மேல 160, 180, 200, 220லாம் கூட போயிரும். அப்போ கூட அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே தெரியாது. ஒரு 40 வயசு, 45 வயசு இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வராது. "அப்படியே தலை சுத்துதும்மா" அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, நாம தான் பயந்துருவோம். மெடிக்கல் நாங்க தான் பயந்துப்போம். "ஐயோ! இவ்வளோ இருக்கே! என்ன ஆயிடுமோன்ற" பயந்துப்போம். அவங்களுக்கு எதுவுமே இல்லாத மாரி தான் வந்து உட்காந்துருப்பாங்க. "அம்மா தலை சுத்துதும்மா லைட்டா" அப்படிம்பாங்க. ஆ பார்த்தோம்னா செக் பண்ணி பார்த்தா 210, 220லாம் இருக்கும். அவங்கலாம் ஒரு 15 டேஸ், 20 இயர்ஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த பிபி மாத்திரை சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது தெரியுங்களா? பிளட் வந்து ஒரு அளவுக்கு மேல கட்டிக்கும். வெயின்ஸ்ல போய் அப்படியே மூவிங் ஆவுற கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். குறைய பிரெயினுக்கு போற பிளட் ஃப்ளோயிங் குறைவாக ம். போகும். அப்ப அடுத்த கட்டம் என்ன ஆகுது? இங்க இருந்து நமக்கு ஆர்டர் கிடைக்குது. இங்க ஆர்டர் கிடைச்சா தான் பாடி ஃபங்ஷன் ஃபுல்லா நடக்குது நமக்கு இல்லைங்களா? அங்க வந்து சின்ன கட்டியோ, இல்ல ரத்தம் உறைஞ்சு போறதோ, அதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? சம்மந்தப்பட்ட தூண்டுதல். தூண்டுதல் நடந்தா தானே கண்ணம் சிமிட்டுறோம், காது கேட்குது, வாய் பேசுது, மூக்கு நுகருது, வாய திறக்கிறோம். எல்லா ஆக்டிவிட்டியும் இதனுடைய செயல்பாடு நல்லா இருந்தா தான் நடக்கும். செயல்பாடு இல்லாம இருக்கும்போது உணர்ச்சிகள் நான் சொல்றது. தூண்டப்படாமல் இருக்கும் பொழுது, அவனுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சான்ஸ் 80% உண்டு. இது தப்பிச்சவங்க கம்மி தான். ஆ என்கிட்டயே ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் குறைஞ்சது ஒரு 60, 62 கேஸ் என்கிட்ட இருக்காங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு. ஆ உண்மையிலேயே பாவம். உண்மையிலேயே பாவம். இதனால வந்து என்ன ஆகும் தெரியுங்களா? ஃபேமிலியில வந்து வெளியில சொல்லக்கூடாது நானு. இருந்தாலும் சொல்றேன். அவங்க சொல்ற ஃபோன்ல சொல்றத கேட்கும்போது, ஆஸ் எ மதரா மெடிக்கல் பீப்பிளா விட்டுருங்க. மதரா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அம்மா என் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. குழந்தைங்களையும் கூட்டிட்டே போயிட்டாங்கம்மா. எங்க அம்மா தாம்மா ரூ. 1000 காசு வச்சு எனக்கு சமையல் பண்ணி போடுறாங்கம்மா. அம்மா வீட்டு வாடகை கட்ட முடியலம்மா. என்கிட்ட வெறும் 4000 தாம்மா இருக்கு. என்கிட்ட வெறும் 2000 தாம்மா இருக்கு. உங்களால மருந்து தர முடியுமா? அம்மா நான் 10 பேத்த கூட்டிட்டு வருவேம்மா. என்ன குணப்படுத்துங்கம்மா. அம்மா நான் வந்து நல்லா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேம்மா. நல்லா கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேம்மா. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஒரு நாள் படுத்தேம்மா நைட் 2 மணிக்கு திடீர் ஸ்ட்ரோக் வந்துருச்சும்மா. கையும் வரல, காலும் வரலம்மா. இன்னைக்கு பாத்ரூம் போனா கூட ஸ்டிக் வச்சுக்கிட்டு தான் போறேன். ஒருத்தர கூட்டிட்டு தான் போறேன். அப்படிங்கிறாங்க சில பேர். சில பேர் பெட் ரிட்டன் பேஷண்டாவா படுத்தே கிடக்குறாங்க. மோஷன் பெட்லயே, யூரின் பெட்லயே போற மாரி இதுல இருக்காங்க. இது ரொம்ப மனசு கவலையா இருக்கு. கொஞ்சம் அவேர்னஸ் நமக்கு இருந்திருந்தா, இந்த மாரி சூழ்நிலை வரதுக்கு சான்ஸ் இல்ல பார்த்தீங்களா? அப்ப அந்த சுகரும், பிபியும் நம்ம நார்மலா வச்சுக்கணும் அப்படிங்கிறது, இன்னைக்கு காமனா நடக்குது பிபியும், சுகரும். ஆமா. காமனா நடக்குது. எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஆமாங்க, ஆமாங்க. எல்லாருக்கும். காமனா இருக்கு. இது ஏன் மக்கள் அவேர்னஸா எடுத்துக்க கூடாது? இந்த முக்கியமா எங்கள மாரி ஆளுகள நீங்க வந்து கருத்து பரிமாறிக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது சில கமெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிடலாம். அது எப்படி வரும்? ஏன் இப்படி வரும்? என்ன செய்யலாம்? என்ன டெலீட் பண்ணலாம்? என்ன எடுத்துக்கிடலாம்? என்ன எடுத்துக்கூடாதுன்னு நிம்ம கன்சல்ட் பண்ணலாம். எத்தனையோ ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. மக்கள் அத பத்தி விரும்புறதே இல்ல. நைட்டு 12 மணிக்கு கறி சாப்பிடுறது, 2 மணிக்கு கறி சாப்பிடுறது, அதாவது டைஜெஸ்ட் ஆகாத நேரத்தில. நம்ம பாடியில வாத, பித்த, கபம் மெத்தேடு டைம் ஒண்ணு இருக்கு. அந்த டயத்துல நம்ம உணவு சாப்பிடும்போது டைஜெஷன் ஆகாது. டைஜெஷன் ஆகாது. அப்ப டைஜெஷன் ஆகாத பொருள் என்ன ஆகும்?
ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும் இல்லைங்களா? ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகுது? இப்போ பிளட் ஃப்ளோயிங்க தடுக்குது. இல்ல டிலே பண்ணுது. இல்ல ஸ்லோவா போக வைக்குது. அடுத்து லிவர்ல ப்ராப்ளம் வந்துருது. அடுத்து பித்தப்பையில. பித்தப்பை ப்ராப்ளம்னா என்ன? பித்தப்பையில செரிமானம் டைஜெஷன் ஆகாத பொருள் தான் டைஜெஷன் ஆகாத கொழுப்பு பொருள் தான் செகண்ட் ஹீட்டு தான் பித்தப்பை ப்ராப்ளம் வர்றது. இது நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ம். நெனச்ச உடனே பித்தப்பைய கழட்டி எறிஞ்சுட்டேன். பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு தான் சொல்றாங்களே தவிர, அது சாதாரண ஹீட்டு குறையக்கூடிய மருந்து குடுத்தாவே, ஃபேட் ரிலீஸ் பண்ற மருந்து குடுத்தாவே பித்தப்பை கியூர் ஆயிடும். எடுக்க வேண்டிய பித்தப்பையும் அவசியமே இல்ல. எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ம். பித்தப்பையும், கல்லீரலும் பக்கத்து பக்கத்துல ஒண்ணோட ஒண்ணு பக்கத்துல இருக்குது. அதுக்கு ப்ராப்ளம் வருது, இதுக்கு ப்ராப்ளம் வரும். இதுக்கு ப்ராப்ளம் வருது, அதுக்கும் ப்ராப்ளம் வரும். இப்படி இருக்கு இருக்கு. இப்படி இருக்கு. அதனால மக்கள் வந்து பிபி வந்து உண்மையிலேயே சொல்றேன், மனசாட்சியோட மனப்பூர்வமா சொல்றேன். பிபியும், சுகரையும் கண்டிப்பா நார்மல் வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல நெறைய ஆயிடுச்சு. வீதிக்கு 10 சுகர். வீதிக்கு 5 பிளட் பிரஷர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பேஷண்ட் இருந்தா, அந்த ஃபேமிலி எப்படி ரன் ஆகும்? அந்த வீட்ல பிறக்கிற குழந்தைங்கள யார் காப்பாத்துவா? யார் முன்னேத்துவா? யார் படிக்க வைப்பா? யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? பெத்தவங்கள தவிர யாராவது காப்பாத்த முடியுமா? சொல்லுங்க. முடியாது. அதுக்காகவாவது உங்கள நீங்க காப்பாத்திக்கணும். உங்களுக்கு ஒரு அவார்னஸ் நீங்க குடுத்துக்கிடணும். டெய்லி ஒரு பிபி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சுகர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அன்வான்டட் டயத்துல சாப்பிடாம இருக்கலாம். நம்ம யோகா பண்ணலாம், எக்சர்சைஸ் பண்ணலாம். நல்ல கருத்துக்கள கேட்கலாம். நல்ல அ ஒரு தியானம் பண்ணலாம். எத்தனையோ மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்காக எல்லாரும் மோசம், இதெல்லாம் பண்றவங்க தான் நல்லவங்கலாம் நான் சொல்ல வரல. அப்படிலாம் நான் சொல்ல வரல. மனித வாழ்க்கை எதுவும் மஸ்ட்டுன்ற மேட்டர சொல்ல வரேன். சரிங்களா? அதாவது காலம் கடந்து போய் ஒரு வேலை செய்யும்போது, நமக்கு அது அவேர்னஸ் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஏதோ ஒரு திரைப்படத்தில கூட ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த பாடல்ல எனக்கு ஒரு 4 வரி தான் பாடத் தெரியும். அது சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். அப்படின்னு ஒருத்தர் பாடி வச்சிருக்காரு இல்லைங்களா? இந்த பாடலோட கருத்துக்கள் என்ன? யாரும் மனம் தோய்ஞ்சு போகக்கூடாது. யாரும் வெக்ஸ் ஆகக்கூடாது. அப்படின்ற ஒரு கருத்துக்கள் தானே இது கொண்டு வருது நிச்சயமா, நமக்கு. நிச்சயமா. இந்த கருத்து கொண்டு வருது இல்லையா? இது ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கணும். இது ஒண்ணும் ம். பெரிய தலப்போகிற விஷயம் கிடையாது சுகரும், பிபியும். தலப்போகிற விஷயம் கிடையாது. அப்பப்போ நம்மள காப்பாத்திக்கலாம். நம்ம ஃபேமிலிய காப்பாத்துற மாரி அர்த்தம். அவ்வளோதான் இல்லைங்களா? சரி. இப்ப என்ன பண்றேன், என்ன செய்யலான்னா, அடுத்த ப்ராப்ளம் பிபிக்கு பேசியிருக்கேன். பிபிக்கு ஒரு 15 நாளா மருந்துல குடுத்து நான் க்யூர் கிளியர் பண்ணியிருக்கேன். பண்ணிக்கலாம். ம். பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்பவும். ஆனா க்யூர் ஆனதுக்கப்புறம் இந்த 120/80 நார்மல் வந்த உடனே என் மருந்த நிப்பாட்டிறணும். நிறுத்தி வச்சிரணும். உங்க பிபி மருந்து சாப்பிட்டு தான் வரணும். எப்படி சாப்பிடணும்? டெய்லி பிபி செக் பண்றது மஸ்ட்டு. அது கவனத்துல ஒவ்வொருத்தரும் வச்சுக்கணும். பிபி, சுகர் கூட வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுங்க. பிபிய டெய்லி மெஷின் ஒண்ணு வாங்கி வச்சு டெய்லி செக் பண்ணிக்கோங்க. உங்கள நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அடடா! 140 வந்துருச்சா? அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஃபேட்ட குறைச்சுக்கிடலாம். பட்டர் சாப்பிட்டோமா, விருந்துக்கு போயிட்டு வந்தோமா, அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வேளை எடுத்துக்கலாம். இப்படி பழக்கத்த கொண்டு வந்துட்டீங்கன்னா, பிபி நமக்கு வந்து ஸ்ட்ரோக் லெவலுக்கு போகாது நமக்கு. இது ம். நம்மள நாமளே காப்பாத்திக்கிற ஒரு மெத்தேடுங்க. ம். அது மாரி வந்து உங்க மாத்திரைய என்ன ரெகுலரா நீங்க நார்மல் வர வரைக்கும் உங்க ஆங்கில மாத்திரைய எடுத்துக்க தான் வேணும். ஆங்கில மாத்திரை எடுத்துட்டு பிளஸ் நான் சொல்ற டயட் கண்ட்ரோல் இருந்தீங்கன்னா, நிச்சயம் பிபியால பிரச்சனை வராது. தலை சுத்தல் வர்றது, மயக்கம் வர்றது, சோர்ந்தாப்பால படுத்தே இருக்கிறது, வெயிட் போடுறது, ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு உடம்புல வந்து ஒரு ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து நடக்கும். இன்னைக்கு 73 வயசுல நான் அந்த மாரிலாம் இருந்தேன் அப்படின்னா, அதுக்காக நானும் ஒண்ணும் நல்ல உடம்புன்னு சொல்ல வரல. எனக்குமே லைட்டா சுகர் இருந்துச்சு. இப்ப என்னுடைய சித்தா மருந்து சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா தான் இருக்கேன். அதனால எல்லாரும் அந்த மாரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டு, வாழ்க்கையில நல்லா இருக்கணுன்றது என்னோட ஆம்பிஷன். இப்போ பிபில சொல்றீங்க. ம். பிபில 2 வகை இருக்கு. லோ பிரஷர், ஹை பிரஷர் சொல்றாங்க. சொல்லுங்க. இப்ப சில பேர் லோ பிரஷர்ல இருக்கவங்க என்ன மாரி விஷயங்கள் லோ கையாளலாம்? பிரஷர் அப்படின்னாவே, அவங்களுக்கு தேவையான குளுக்கோஸ் பாடியில கிடைக்கலன்னு அர்த்தம். ஓ! அவ்வளோதான். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஹை பிரஷர் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணுமே தவிர, ம். லோ பிரஷர்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குளுக்கோஸ் கிடைக்கல. குளுக்கோஸ் பாக்கெட் கையில வாங்கி வச்சுட்டு, சும்மா 2 ஸ்பூன் தண்ணியில போட்டு கலக்கி குடிச்சாவே, ம். உங்களுக்கு பிபி நார்மல் அது அந்த வந்துடும். ஆக்ஸிஜன் லெவலும் கம்மியானாலும் அந்த மாரி ஆகும்.
மேபி அது மே அது அதுவுள்ள மஸ்ட் வந்து குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் குளுக்கோஸ் தான். அளவு குறைஞ்சிட்டா மட்டும் தான் ம். சர்க்கரையோட அளவு குறைஞ்சிட்டா மட்டும் தான் உங்களுக்கு பிபி லோ பிபி லோ ஆயிடும். பிபி ஆயிடும். அதிக பிபி கூட இருந்தால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ம். ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, அதிக பிபி வந்துருச்சா ம். பயந்துக்க வேண்டாம் நீங்கள் ஒன்றுமே. ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டு கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி குடிச்சிட்டிங்கன்னா பிபி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் உங்களை அது காப்பாற்றிடும். ம். போய் நார்மல் கொண்டு வந்துரும். உடனே பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. உடனே ஸ்ட்ரோக் கொண்டுன்ற பயம் வேண்டாம் உங்களுக்கு. இந்த ம். மாரி ஒரு ரெமெடி இருக்கு. ஓகே. ஸோ போறதுக்குள்ள அது உங்கள வந்து ஆமா. கரெக்ட்டா எலுமிச்சை லெவல் மாரி. பண்ணி வச்சுக்கும். பிரைமரி அது அவ்வளவுதான். ஓகே. அந்த மாரி ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. மாரி ஃபர்ஸ்ட் எய்ட் மாரிங்க அது. சூப்பர்மா. நல்லா அழகா விளக்கம் குடுத்தீங்க. பிபி வந்து எப்படி இருக்கணும்? ஆமா. அதுக்கான தத்துவ ஏன்னா பாட்டுலாம் அழகா நெறைய பாத்தீங்க. இன்னைக்கு ஸ்ட்ரோக் கேஸ் என்கிட்ட நெறைய கேஸ் ஃபோன் பண்றாங்க. "அம்மா ம். எனக்கு வசதி இல்லம்மா, வரதுக்கு முடியலம்மா. பணம் கம்மியா இருக்கும்மா. ம். அனுப்பி தர முடியுமா?" அப்படின்லாம் கேட்கறாங்க. ம். நான் என்னைக்கு வரட்டும்? இப்படிலாம் கேட்கறாங்க. கேட்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு மன மனிதன் அழுத்தத்தினாலயும் கூட வந்து அதுவும் உண்டு. அதுதான் மெயின் அதானே. ம். ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ம். ஹீட்டு, எக்கனாமிக்கு இப்படி எல்லாம் சேர்ந்தது தான மனம்ங்கிறது. ம். மனங்கிறது என்ன? நான் முன்ன சொன்ன மாரி தான். 4 வரி பாடுன மாரி அது மாரி தான். அது மாரி தான். நம்மள நம்மளே பிரிஸ்க் எடுத்தா தீர்ந்து போச்சு. எது வந்தாலும் வரட்டும். ஒரு கை பார்த்துருவோம் நம்ப. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வியாதியா இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நம்மளால ஜெயிக்க முடியும். அவ்வளோதான். நம்மளால முடியும். நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் அவ்வளவுதான். சூப்பர். முயற்சின்றது வந்து எல்லாரும் செய்றத. சாதாரண மீன் இருக்கு. அது எவ்வளோ தூரம் நீந்தி போய் தான் அதனுடைய தீனி சாப்பிடுது, உணவு சாப்பிடுது. நீந்தி போனா தான் உணவுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு. அதுக்காக நீந்தாம ஒரு இடத்துல உட்காந்துருக்குதா அது? அந்த உணவுக்காக கஷ்டப்படுதுல்ல. நிச்சயமா, நிச்சயமா. உணவுக்காக கஷ்டப்படுது. நம்ம மனிதன் என்ன பண்ணுவான்? உணவு, உடை, பொருளாதாரம், குடும்பம். இதுக்காக கஷ்டப்படணும். அப்ப அத விட நம்ம அதிகமா தானே கஷ்டப்பட்டாகணும். நிச்சயமா. ஆச்சுங்களா? அந்த மாரிலாம் மனித வாழ்க்கையில் இருக்கு.